அண்மையில் அடித்த புயலின் காரணமாக அதிகமான மழை பொழிவை விட அதிகமான நீர்வரத்து தென்பெண்ணை ஆற்றில் கூடுதலாக அளவுக்கு அதிகமான திடீரென்று மழை பெய்த மேலே மழை பெய்ததுடைய காரணமாக அதிகமான தண்ணீர் வந்த காரணத்தால் தென்பெண்ணையார் பல பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு இந்த கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகராட்சி பகுதிகளும் அதே போல கிராமங்கள் கிட்டத்தட்ட 150 கிராமங்களிலும் தண்ணீரால் சூழப்பட்டு கடுமையான பாதிப்பு, விளைநிலங்கள் பாதிப்பு, அதே போல கால்நடைகள் பாதிப்பு, வீடுகள் பாதிப்பு, இத்தகைய பாதிப்பு ஏற்படுத்தி அதன் காரணமாக இங்கே அதனுடைய உடனடி நடவடிக்கையாக ஹெல்த் கேம்ப் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 309 கேம்புகள் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதே போல கால்நடைகளுக்கும் 157 முகாம்கள் நடத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுகிறது. கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் இங்கே மருத்துவ முகாம்கள் மூலமாக நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 1113 வீடுகள் இதுவரையில் இடிந்து விழுந்திருக்கிறது. 285 பக்கா வீடுகளும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டு கால்நடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 14,283 கால்நடைகள் அதை இந்த ஆடு பொறுத்தவரைக்கும் 48 மாடுகளும் 100 ஆடுகளும் மற்றும் கோழி குஞ்சுகள் கிட்டத்தட்ட 14,000 கோழி குஞ்சுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த உடனடி ரெமெடி மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3,14,000 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு அதற்கு கூடுதலாக குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாவட்டத்தில் சாலைகள் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 360 மரங்கள் போஸ்ட் அதாவது மின்கம்பங்கள் பழுதடை மண் சாய்ந்து விழுந்திருந்தது. அது கிட்டத்தட்ட 214 மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டு மின்சாரம் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வசதி உடனடியாக சீரமைக்கப்பட்டு அதே வேளாண் விவசாய நிலங்களில் பதிக்கப்பட்டுள்ள தண்ணீர் வடிந்த பிறகு அதோட 140 போஸ்டுகள் நடப்பெற வேண்டும். அது வயல்வெளியில் இருக்கின்ற இணைப்பு அது சரி செய்யப்படுகிறது. குடிநீர் பொறுத்தவரையில் அனைத்து குடிநீர் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஹைவேஸ் சாலைகள் பொறுத்தவரையில் ஹைவே சாலைகள் 57 சாலைகள் பிரிச்சஸ் அடைந்திருக்கிறது. 27 பகுதிகளில் இது உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 423 இடத்துல அது ஃபால்ட் அடைஞ்சது. அது பழுது நீக்கம் செய்யப்பட்டு அது உடனடியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதுவரை அனைத்து அதே போல 2000 ரூபாய் எலும்பை பொறுத்தவரையில் அதாவது நீரால் பாதிக்கப்பட்ட வில்லேஜ்களில் 140 50 வில்லேஜ்கள் பகுதிகள் அறியப்பட்டு அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக 1 கிலோ துவரம் பருப்பும் 5 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டிருந்தது. அதை துவக்கின்ற நிகழ்வாக இந்த ரேஷன்களில் 2000 ரூபாய் இப்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் வழங்குகின்ற கிட்டத்தட்ட இன்றைய தினம் 95 ரேஷன் கடைகள் இப்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட நடவடிக்கை அல்ல, திடீரென்று ஏற்பட்ட இயற்கை நிகழ்வு. அதே போல விவசாய நிலங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 28,000 ஹெக்டேர் அளவுக்கு
கணக்கெடுத்து இப்போது முதற்கட்டமாக 79,000 ஹெக்டர் 79,086 ஹெக்டர் நீரினால் சூழப்பட்டு இருக்கு. அதை கண்டறியப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலை பயிர்கள் 4,526 ஹெக்டரும் கிட்டத்தட்ட 252 வில்லேஜ் கிராமங்களில் இது அமைக்க அது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு முதற்கட்ட கணக்கெடுப்பில் வந்திருக்கிறது. இது கூடலாம் இல்லை குறையலாம். அருகாமையில் கண்டக்காடு பகுதியில்